வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜோதிடம் மகாபாரதம் நம்ம வழக்கமாக பதிவு செய்கிறது. ஒரு விசேஷம் என்னென்னா இப்போ இந்த குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி வந்து அதான் நான் என்னடா அது சரி நம்ம எதுவும் பேசலைன்னு நினச்சேன். இப்போ அந்த குரு பயிற்சி நம்ம பேசி பண்ணிட்டோன்னாக்கா ஏன்னா சிம்பிளாக பேசுவேன். ஏன்னா ரொம்ப வந்து வளவலா குலகலாம் டீப்பாக பார்த்ததில்ல. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேள்விப்படும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, குருவை சுற்றி நிறைய நமக்கு இருக்கிற நிலாக்கள் மாதிரி அதுக்கு ஒரு 16 நிலாக்கள் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் அதிகமாச்சு, எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூடி இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80க்கு மேற்பட்ட நிலாக்கள் குருவை சுற்றி வருது அப்படின்னா அப்போ அவருடைய அவர் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள். அப்போது சூரியனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரகம்னா அப்போ அதனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு மிக அதிகமாகவே பிரதிபலிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறை அதை சந்திக்கின்ற போது, அதாவது மிக நெருக்கமாக ஒரு இடம் இருக்குது. இப்போ மிக நெருக்கமான இடம் நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பூமி இருக்கு இல்லைங்களா, பூமி வந்து சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம். நம்ம ஜோதிடத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, சூரியனை நம்ம சுற்றி வருவதாக நம்ம ஜாதகத்தில் வந்து நம்ம பதிவு செய்கிறோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம மையப்படுத்திக்கிட்டு சூரியன் சுற்றி வருவதை தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் உண்மையில் வந்து சூரியனை சுற்றி வருது நம்ம அப்படிங்கிறனால, இப்போ சூரியன் வந்து மேசத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பூமி எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு துலாமில் இருக்கும். கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கும். அவன் நேர் 180 டிகிரி ஆப்போசிட்டில் உங்களுக்கு இருக்கும். இப்போ ரிஷபத்துனா உங்களுக்கு அது விருச்சிகத்தில் இருக்கும். இப்போ இப்படியே அங்கே நாங்கள் ரொட்டேட் ஆகும்போது நீங்கள் இந்த பக்கம் ரொட்டேட் ஆகிட்டு பூமி எங்கிட்ட ரொட்டேட் ஆகும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 5 மாதங்கள் மட்டுமே பூமி குருவை ஒரு சரியான கோணத்தில் சந்திக்குன்னு சொல்லலாம், பார்வைப்படுதுன்னு சொல்லலாம். அப்போ எந்த மாதங்கள்னு பார்த்திங்கன்னா, இப்போ வைகாசி மாதத்தில் உங்களுக்கு இந்த குரு இப்போ கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இல்லைங்களா. இப்போ கடகத்துக்கு பயிற்சி ஆகும்போது பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கும், சூரியன் ரிஷபத்தில் இருக்கும் வைகாசி மாதத்தில். அப்போது இது வந்து திரிகோண பார்வையாக பார்க்கப்படுது. வைகாசி மாதத்தில் சூரியன் அங்கே இருக்குது, பூமி இருக்கிறது விருச்சிக ராசியில் இருக்குது. விருச்சிக ராசியிலேருந்து திரிகோண பார்வையாக இந்த கடகம் இருக்குது. அப்போ இந்த வைகாசி மாதத்தில் நுழையும் போதே பூமியினுடைய நேரடி பார்வைக்கு வர்றாரு. அதாவது திரிகோண பார்வைன்னு சொல்கிறது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஆமாம், முக்கோண வடிவம். அந்த வகையில் வந்து இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு குருவனுடைய பார்வை நேரடியாக இவருக்கு பூமிக்கு கிடைக்குது. இது ஒன்று. இதற்கடுத்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வைகாசிக்கு அப்புறம் எங்கே வந்து பூமியினுடைய நேரடி கோணம் பார்வை இருக்குன்னா உங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னியில் இருக்கும், பூமி வந்து உங்களுக்கு மீனத்தில் இருக்கும். அப்போ மீனத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கடகத்தை வந்து திரிகோண பார்வையாக பார்க்குறாரு. இதற்கடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பூமி குருவனுடைய இடத்துக்கே பாசிங் ஆகிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மார்கழி மாதங்கும்போது சூரியன் வந்து உங்களுக்கு தனுசில் இருக்கும், பூமி மிதனத்தில் இருக்கும். அப்போ குருவனுடைய கடகராசிக்கு நெருக்கத்துக்கு அவர் வந்துடுறார். அதற்கு பிறகு தை மாதம் முழுக்க குருவுடன் சேர்ந்தே ட்ராவல் பண்ணுற மாதிரியாக பூமி இருக்கும். அதுக்கப்புறம் மாசி மாதத்தில் சூரியன் உங்களுக்கு கும்பத்தில் இருக்கும், பூமி சிம்மத்தில் இருக்கும். அப்போது இந்த பயிற்சி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் அளிக்கிறது எங்கன்னு கேட்டால் இந்த குறிப்பிட்ட 5 மாதங்கள் இப்போ நேரடி பார்வையில் இருக்கிறதுனால அப்போ எதாவது பாருங்கள், வைகாசி, புரட்டாசி, மார்கழி, தை, மாசி ஆகிய இந்த 5 மாதங்கள் தான் இந்த குரு உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதமாக குரு பயிற்சியால் அவர் நன்மையோ தீமையோ எது வேணாலும். அப்போ இந்த 5 மாதங்களில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் நம்ம சொல்லக்கூடியது. இதுவும் கூட உங்களுக்கு பொது தான், இந்த பலன் சொல்லக்கூடியது கூட உங்களுக்கு பொது தான். அப்போது குரு உங்களுக்கு நன்மையான கிரகமாக இருந்தால், உங்களுக்கு சுப கிரகமாக இருந்தால் அவர் சுபமான பலன்களை இந்த 5 மாதங்களும் உங்களுக்கு கொடுப்பார். அவரே உங்களுடைய லக்னத்துக்கு தீமையான கிரகமாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட 5 மாதங்களில் உங்களுக்கு தீமைகளை செய்வார். அடிப்படையான ஃபார்முலா இது தான். அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியாக பலன்களை கொடுப்பார், நம்ம ராசிக்கு சொல்கிறதில்ல லக்னத்தை தான் சொல்கிறோம். அப்போது எந்தெந்த லக்னங்களுக்கு இது பாசிட்டிவாக இருக்குது, எந்தெந்த லக்னங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது பார்க்கலாம். இப்போ அந்த பொதுவான பலன்கள்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல சார்,
அந்த பொதுவான பலன்கள்ன்றது பொதுவான பலனே இதுதான், இவ்வளோ தான். அப்போ எல்லா நாளும் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 365 நாளும் அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார், அப்படி கிடையாது. அது என்ன ஒன்று, ஒவ்வொரு நாளும் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இதே கோணங்கள் இருக்கு இல்லைங்களா, இதே கோணங்கள்லாம் எவ்ரிடே 2 hours சந்திப்பீங்க. ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த 2 மணி நேரம் எதுங்கிறது உங்களுடைய லக்ன பாசிங்கை வச்சு இருக்குது. அவங்க ஜாதகத்தை பார்த்து உனக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அது வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் டீப்பாக போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும், இதில் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் நீங்கள் இன்னும் ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர் அன்றைக்கி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான யாருக்கு வந்து நன்மை அளிக்கும் யாருக்கு தீமை அளிக்கும் அப்படிங்கிற லக்னத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியதுனால அது கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. சார், இப்போ நம்ம பொதுவான பலன் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ வயசு வாரியாக பார்க்க போனோம்னா, இப்போ ஆரம்பத்தில் கல்வி, சிறிய வயசில் கல்வி அது முக்கியம் இல்லையா? ஆமாம். இப்போ உங்களுக்கு கல்வி எப்படி இருக்கும்? கல்வி சிறப்பு தான். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் பார்க்கணும், கொஞ்சம் அழுத்தமான ஆள், பிடிவாதமான ஆள், படிக்கிறாங்களா படிக்கலையாங்கிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரியாக இருப்பாங்க. ஒரு மௌனமான ஆள்னு வச்சுங்களேன், அதிகமாக பேச மாட்டாங்க. பெரும்பாலும் மேச லக்னத்தில் பிறந்தவங்க காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க. அப்போது இது வந்து இதுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ வந்து அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கூற்று மாதிரியாக மதிப்பெண்கள் நல்லா எடுப்பாங்க. அடுத்த டிகிரிக்கு அவங்க போகிறாங்க அப்படிங்கிறது சிறப்பு தான். கல்வியினும் வெளிநாட்டு மூலமாக கல்வி கற்றுக்கணும் விருப்பப்படுறவங்களுக்கெல்லாம் இது வந்து வெளிநாடு பயணங்கள் அமைகிற மாதிரியாக இருக்கும். நல்லா இருக்குது. கல்வி வந்து சிறப்பு தான். கல்வி முடிஞ்சது அடுத்தது வேலைக்கு போகணுமே. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை வேலை உயர்வு ஏற்படுமா, இல்லை புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு அவங்க எப்படி கிடைக்கும்? ஆமாம், இது இப்போ மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது அது ஒரு விதமான யோகம் தான். அவங்களுக்கு வேலைங்கிறது பதவி உயர்வில் காத்திருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இன்சல்ட்டிங் இப்போ இந்த இப்போ மார்ச் முடிச்சு போச்சு இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அதனால் பதவி இன்க்ரிமெண்ட் அது இதுன்னு அதெல்லாம் நல்லபடியாக வந்திருக்கும். மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நல்லா இருக்குது. வேலை நல்லா இருக்குது. புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணிங்கன்னா உடனடியாக வேலை கிடைக்கும். இந்த வீடு வாகன யோகங்கள் எப்படி இருக்குது? அது ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. ஆனால் வீடு வாகனங்கிறது அதற்கான விரை செலவுகள். அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வீடு வாகன சேர்க்கைகள் ஏற்படும். நல்ல லக்ஸுரியான வீடாக கட்டணும்னு நினைப்பாங்க. அதற்கான விரை செலவுகள் வந்து அவங்களுக்கு இருக்குது. நல்லாயிருக்கு. மேசத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெஸ்ட்டு தான். அப்புறம் என்னாச்சு, படித்தாச்சு, வேலைக்கு போயாச்சு, வீடு கட்டியாச்சு, அடுத்து திருமணம் தான். அவன் திருமண வாழ்க்கை வீடை கட்டிட்டு தான் திருமணத்துக்கு போகிறாரு. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது குருவனுடைய பார்வை இருக்கு இல்லைங்களா, குருவனுடைய பார்வை வந்து இது நாள் வரைக்கும் திரிகோண பார்வையாக இருந்தது. இவங்களுடைய 7ஆம் இடத்தை பார்த்தாரு மிதனத்தில் இருக்கிற வரைக்கும். அதனால் பல தடைகளுக்கு பிறகு அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இது வந்து உங்களுக்கு இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு 4ஆம் இடங்கிறனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் குறைவு. குழந்தை பாக்கியம் அடுத்த வருஷம் தான் சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு வீடு நில வாகன யோகத்தை தான் மெயினாக வந்து இதில் சொல்லலாம். அதுதான் மெயினாக இருக்குது. திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் என்ன, இப்போ இவங்களுக்கு மனைவியாக வர்றாங்க இல்லை ஒரு கணவராக வர்றாங்கன்னா அவங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. அங்கேயும் வந்து இவங்களுக்கு மனைவியாக வரவங்களுடைய இடத்து சாணமும் திருமணத்தை குறிப்பிடலை. அதனால் இது வந்து திருமணம் தாமதம் தான் கொடுக்கும். இந்த குரு பயிற்சி மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் திருமண தாமதம், குழந்தையும் தாமதம் தான். இந்த 2 விஷயங்களும் தாமதமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். வேறு என்னாச்சு, என்னுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், உடல்நிலை என்ன ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அந்த பயிற்சி? உடல்நிலையில் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நல்ல இடத்துக்கு தானே போகிறாரு. இவங்களுக்கு இருக்கிற ஒரு இயல்பான கேரக்டர் ஒன்று இருக்குது. இப்போ மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் அதிகமாக குடிக்க மாட்டாங்க. தண்ணீர் குடிக்கிறதுனால வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை இவங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். அதுக்கான மருத்துவ செலவுகளை அவங்க பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறவங்க, யங்ஸ்டர்ஸுக்கு பெரும்பாலும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு மன வலிமை உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள், ஒரு 50-60 கடந்தவங்களுக்கு நீங்கள் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். தண்ணீர் குடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்துக்கிட்டு இருக்கார். இப்போது மேசத்துக்கு 12 சனி இருக்கார். ராகு 11ஆம் இடத்துல இருக்கார். கேது 5ஆம் இடத்துல இருக்கார். இது எல்லாமே கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் டிஃபிகல்ட்டான ஒரு பொசிஷன் தான். ஏன்னா சனி வந்து 12ஆம் இடத்துல இருந்தால் ஆரோக்கியம் சார்ந்த விரைய செலவுகளை கொடுக்கும்.
இப்போ இடமாற்றம்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா, சனி தொழில் ரீதியாக இடமாற்றத்தை கொடுக்குறவர் 12ஆம் இடத்துல. அப்போ அது வந்து 12ஆம் இடம் ஜலராசியாக இருக்கிறனால குருவும் ஜலராசிக்கு பாசிங் ஆகிறாரு. மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு ஜலராசி. அப்போ குருவுடைய பார்வை சனிக்கு இருக்குது, சனியுடைய பார்வை குருவுக்கு இருக்குது. அப்போது உங்களுடைய இடமாற்றங்கள்லாம் உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, வருவாய் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் 2 விஷயங்கள் தாமதமாகும். ஒன்று திருமணம், மற்றொன்று குழந்தை பாக்கியம். இந்த 2 தாமதமாக. ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் சிறப்பு தான், நல்லா இருக்குது. இப்போ பொதுவாக மேஷத்தை பார்க்கும்போது தப்பில்லை. இதனால் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது வந்து பெட்டரான இடத்துக்கு வர்றாரு. அப்போ இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா நேரத்துலையும் குரு பயிற்சி வந்து ஒரு பயனளிக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. குறிப்பிட்ட மாதங்களில் இந்த குருவுக்கும் பூமிக்குமான ஒரு திரிகோண பார்வைன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த வைகாசி மாதம், அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம், அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்கழி, தை, மாசி, இந்த 5 மாதங்கள் வந்து உங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும், சிறப்பாக இருக்கும். மற்ற மாதங்கள் சொல்ல முடியாது. இந்த குறிப்பிட்ட 5 மாதங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக, உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் விதமாக அமையும். இதை விட இன்னும் நல்லா நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னாக்கா, உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் பார்த்து தகுந்த ஆலோசனை பெறுங்கள். எப்போ பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. இது எல்லாமே பொதுவான பலன், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒட்டுமொத்த ஊருக்கு சொல்கிற மாதிரி இது. நமக்கு வேணால் நம்ம தனியாக தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சொல்கிறதுன்னா இப்போ தமிழ்நாடு முழுக்க நம்ம ஒரு பலனை சொல்கிற மாதிரி இது. அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு விஷயங்கள் இருக்குல்லைங்க. அது மாதிரியாக நீங்கள் உங்களுக்கு இன்னும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கினாக்கா, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஜோதிடர் அன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த பயிற்சி வந்து என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கிறது. இதெல்லாம் எதற்கு சொல்லணும்னா, உங்களுடைய வாழ்க்கையை சரியாக திட்டமிடுதல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கை எப்படி போகுது, இந்த காலம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் குரு பயிற்சியெலாம் சொல்லணும். இது எல்லாமே பொதுவானது தான்.